லைஃப் டைம் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது பௌர்ணமி யோகத்தை பொறுத்த மட்டும் ஒருத்தர் கமெண்ட்ஸோட கேட்டிருந்தாரு. அவர் பொதுவாக சூரியனுக்கு ஏழில் சந்திரன் இருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிற முறையில் விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார். மிதுன லக்னமாக வருது. அவர் கேட்குறது என்னென்னா, லக்னத்திற்கு 12 சூரியன் இருக்கிறாருங்க, 6 சந்திரன் இருக்காருங்க, இது நல்ல அமைப்பா அப்படிங்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு பௌர்ணமி யோகம். ஆனால் இவருக்கு வந்திருக்கிறது சூரிய பௌர்ணமியில் வைகாசி விசாகமாக இல்லை, வைகாசி விசாகம் முடிஞ்சு அனுசம் முடிஞ்சு அனுசத்தில் வரும்போது இவர் பிறந்திருக்காரு. இருந்தாலும் பௌர்ணமி அமைப்பு தான் இந்த மாதிரி வர்றது ரொம்ப நல்ல அமைப்பு. அந்த லக்னத்துக்கு உண்டானவங்க இவங்களை பார்க்காம எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா வகைகளையுமே உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இது 3 நல்லா அமையும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதையும் சிம்மத்தில் குரு உட்கார்ந்துருக்காருங்க. மிதுன லக்னமாகி லக்னத்திற்கு 7-10 கேந்திராதிபதியாக அவர் அழகு போல போய் 3ல் போய் உட்கார்றது அம்சமான அமைப்புங்க. 3ல் போய் எந்த விதமான அதிக சுபத்துவத்தையும் பெறாமல் அதே சமயம் அவர் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். எப்படி இருந்தாலும் பாவர் வீட்டில் தானே இருக்கிறாரு. அவர் கேந்திராதிபதி தோஷம் கிடையாது, 3க்கு விடுகிறார். அதை நம்ம பார்க்கணும். 7ல் இல்லை, 10ல் இல்லை, அவர் 3ல் மறைஞ்சு பாவரோட சூரியனோட வீட்டில் அவர் அமைந்திருக்கார். அவர் கூட சந்திரனோ வேற யாருமோ இணையலை, சுக்கிரனோ புதனோ இணையலை அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொன்னேன். அப்போது இந்த கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போயிடுது. அதே சமயம் நான் சொல்கிற மாதிரி இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி யாருங்க? சுக்கிரன், புதன், சனி. அவங்களுக்குள்ள கேந்திரங்களாக இருந்து இந்த லக்னத்திற்கு ஆகாதவங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்களாம் அவங்களுக்குள்ள கேந்திரங்களாக இருப்பது நல்ல ஒரு யோகா அமைப்புங்க. இன்னொன்று, அதே சமயம் மிதுன லக்னமாகி அந்த செவ்வாய் திசை வரவே கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள், அவர் அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் ஸ்டார்டிங்கில் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவருக்கு 11 வருஷம், 17/5/1992 10/11/2003 வரைக்குமே அவருக்கு சனி திசை தான் வருது. சனி திசைக்கு அடுத்து என்னங்க வரும்? புதன் வரும், கேது வரும், சுக்கிரன் வரும், சூரியன் வரும், சந்திரன், அப்புறம்தான் செவ்வாய் வரும். பாருங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பௌர்ணமி யோகமாக இருந்தால் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும், திசைகள் வருங்கிறதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன். அதுலேயும் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மிதுன லக்னத்திற்கு கெட்டவராக வருவார். பாபக்கிரக, அதாவது இந்த லக்னத்திற்காக அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடின்னா, அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக அவர் வலுப்பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் இருக்கிறார், வைகாசி பௌர்ணமியில் இருக்கிறார். அப்படின்னா வளர்பிறை சந்திரன் ஆயிட்டாரேங்க அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இல்லை, இந்த இடத்துல அவர் விருச்சிகத்தில் நீசமடைந்து மறுபடியும் வலுப்பெறுகிறார். இதுதான் சயின்ஸ். எப்படி இருக்கு பாருங்க அமைப்பு. நீசத்தில் போய் நீசம், விருச்சிகத்துக்கு போனால் அவர் நீசம், அவ்வளோதான். அப்படி வரும் பொழுது அவர் நீசங்கிற முறையில் அவர் பாவக்கிரகமாக மாறி திரும்ப வலுப்பெறுகிறார். இப்படி தான் வரணும். இதுதான் சரியான சயின்ஸ் படி வரும். அப்படிங்கிறப்ப இந்த சந்திரன் நல்லது தான் பண்ணுவார், ரொம்ப யோகத்தை கொடுப்பார். இன்னொன்று 2ஆம் அதிபதி, மிதுன லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அம்சமான பவரோட ஒளியோடு இருப்பார். சூரியனோட பௌர்ணமி யோகத்தில் ஒளியோடு இருப்பார். அதே சமயம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது யாரை? சுக்கிரன், புதன், சனிலாம் எங்கே இருக்கிறாங்க, இவங்களோட சேர்ந்துருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அப்போ தானே நம்ம அடுத்த முடிவுக்கு நம்ம வர முடியும் அப்படிங்கிறது. அதே சமயம் செவ்வாய் திசை வரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். செவ்வாய் திசை வரும் 71 வயசில் வரும். அந்த மாதிரி லேட் ஆகும், ரொம்ப லேட்டு. 71 வயசுக்கு மேலே வர்றதுங்கிறது அந்த காலங்கள் எப்படி என்னங்கிறதையும் பார்ப்போம். இப்போ யோக திசைகளாக தொடர்ந்து வரும். நான் சொல்கிற மாதிரி இப்போ அது பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, மிதுன லக்னங்க, லக்னத்தில் கேதுங்க, 2ல் யாரும் இல்லை, 3ல் குருங்க, 4ல் யாரும் இல்லை, 5ல் 6ல் 7ல் ஆகும், 2ல் யாரும் இல்லை, 3ல் குரு, 4ல் யாரும் இல்லை, 5ல் யாரும் இல்லை, 6ல் சந்திரன் நீசம் பெற்று பௌர்ணமி யோகத்தை பெறுகிறார். திருப்பி நான் சொல்லிடுறேன், நீசம் அடைகிறார். நீசம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பௌர்ணமி யோகத்தை அடைகிறாருங்கிறதா இது முக்கியமான விஷயம். 7ல் ராகு, 8ல் சனி, 9ல் யாருல, 10ல் செவ்வாய், 11ல் சுக்கிரனும் புதனும், 12ல் சூரியன். இப்படி இருக்க இங்க பாருங்க, லக்னத்திற்கு 1, 5, 9 சுக்கிரன், புதன், சுக்கிரன், சனி. இந்த பாருங்க, சுக்கிரனும் புதனும்
யாருடைய பார்வையும் இல்லாம இருக்காங்க. குருவனுடைய பார்வை மட்டும் வாங்கியிருக்காங்க. அது தப்பு கிடையாது. குருவோட பார்வையை வாங்கலாம். எங்க இருந்து? சிம்மத்துல இருந்து குருவோட பார்வையை சுக்கிரனும் புதனும் வாங்கியிருக்காங்க. ஆனா வேற பாவக்கிரகங்கள் இணைவு, செவ்வாய் இணைவு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது. நான் அடிக்கடி சொல்ல பார்த்தீங்களா, சுக்கிரனும் புதனும் மட்டும் எங்கேயாச்சும் தனிச்சு இருந்துட்டாங்கன்னா சரியான யோகம்னு சொல்லுவேன். அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் தனிச்சு இருந்துட்டாங்க. குரு பார்க்கறது தப்பு கிடையாது. குருவை அவங்க பார்க்கல, குரு தான் அவங்கள பார்க்கிறார். இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். எல்லாரும் யோசிப்பாங்க, என்னங்க சுபத்துவம்? சுபத்துவங்கிறது குருவைத்தான் பார்க்கக்கூடாது, குரு அவங்கள பார்க்கலாம். அப்போ குரு இவங்களை பார்க்கறது நல்ல அமைப்பு. இங்க கேந்திராதிபதி தோஷம் கிடையாது. பாவர் வீட்டில் போய் 3ல் உபஜயஸ்தானத்தில் குரு அமர்ந்து விட்டார், அதை பார்க்கணும். அப்படிங்கிறப்ப இந்த கேந்திரத்தில் தோஷம் கிடையாது. அதுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் விளக்கமும் கொடுத்துட்றேன். 7லையும் ராகு, 10லையும் செவ்வாய், அந்த 2 வீட்டுக்குலையும் பாவக்கிரகங்கள் உட்கார்ந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ சுத்தமாகவே கேந்திராதிபத்திய தோஷம்ங்கிறது இந்த ஜாதகத்துக்கு வராது. கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படின்னா 3ல் இருந்து 7ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். 7ஆம் வீட்டையும் பார்த்து ராகுவையும் பார்க்கிறார். அம்சமான அமைப்பு. ராகு இருக்கும் வீட்டதிபதி ராகுவை பார்க்கிறார். அது நல்ல அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த சந்திரன் பாருங்க, இவங்க 3 பேரும் கேந்திரத்தில் வர்றாங்க. சூரியன், குரு, சந்திரன். சந்திரனும் செவ்வாயும் கோணத்தில் வர்றாங்க. இப்படி அவங்களுக்குள்ள இணைஞ்சிருக்காங்க. இவங்க பாருங்க, சுக்கிரனும் புதனும் அவங்களுக்கு கேந்திரத்துல சனி. அப்ப சனி சுக்கிரன் புதனை பார்க்கல, சுக்கிரன் புதன் சனியை பார்க்கல. அப்போ எல்லாமே நல்ல நிலைமையில அமைஞ்சிருக்கு. அதே சமயம் பாருங்க, சனி திசை அனுசம் 3ஆம் பாதம் சனி திசையில பிறந்து 11 வருஷம் 92 2003 வரைக்கும் சனி திசை. அடுத்தது 17 வருஷம் புதன் திசை, 17-28 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் 35 வயசு வரைக்கும் கேது திசை. 35 சூப்பரான டைம்ல வயசு காலத்துல 35 45 55 வரைக்கும் சுக்கிரன் திசைங்க. இப்படி தாங்க வரணும். சுக்கிரன் எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. சுக்கிரன் புதன் இருக்கும் வீட்டதிபதி திக்பலம். இதை நோட் பண்ணணும். லக்னத்திற்கு 10ல் செவ்வாய் திக்பலம் அடைந்து அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சனியின் பார்வை இருக்கு. அது என்னங்கிறது நான் சொல்றேன். ஸோ திக்பலம் அடைஞ்சிட்டாங்க. திக்பலம் அடைஞ்ச வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருந்து சுக்கிரனுடைய வீட்டை அவர்கள் 2 பேரும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். அம்சமான அமைப்பு. இந்த சந்திரனும் சந்திர அதியோகத்துல 1 2 3 இந்த 3 6 7 8 3 வீட்டையும் பார்ப்பார். அப்படிங்கும்போது சந்திர அதியோகத்தில் ஆக மொத்தத்தில் இங்க அதிக சுத்தமா புதன் வந்துடுறாரு. புதன் இங்க வரும்போது என்ன ஆகுது, லக்னாதிபதி பல இருப்பார். அவருக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவு நடக்கும். இந்த 35 வயசுல சுக்கிர திசை வரும்போது ரொம்ப டாப்பா அமைஞ்சிடும். அப்படி லக்னாதிபதி நல்ல அமைப்புக்கு வந்துடுறாரு. லக்னத்தையும் சந்திர அதியோகத்துல அந்த 6 7 8 3 வீட்டை பார்ப்பார் சந்திரன். அப்படி பார்க்கும்போது அதுவும் நல்ல அமைப்புக்கு வந்துடுது. ராகுவும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சனியின் பார்வை செவ்வாய்க்கு 3ஆம் பார்வையாக விழுகிறது. ஆட்சி பெற்ற செவ்வாயின் பார்வை விழுகிறது. அப்படி வரும் பொழுது இப்போ நம்ம செவ்வாய் திசையை தான் பார்க்கணும். செவ்வாய் திசை தான் வரலைங்க, கடைசி காலத்துல தான் வருது. அப்படிங்கிறப்ப அதை பத்தி இப்ப பிரச்சனை இல்லை. 10ல் செவ்வாய் திக்பலம் அடைகிறது நல்ல யோகம். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில். அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு, அரசியல் சம்பந்தப்பட்டதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. பௌர்ணமி யோகமாகி அவங்களுக்கு கேந்திரத்தில் குரு பாருங்க, சிம்மம் வலுத்து இருக்கு. சிம்மாதிபதியும் அம்சமா இருக்கிறார். அந்த சூரியனுக்கு வீட்டு சுக்கிரனும் அம்சமா இருக்கிறார். இப்படி வரணும் கிரக அமைப்புங்கிறது. சனி 8ல் இருக்கிறாருங்க, ஆயுள் கட்டி. இந்த சனி செவ்வாயை பார்க்கறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் திசை வந்தாதான் அதை பத்தி நம்ம யோசிக்கணும். சனி திசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிருச்சு, 11 வயசுல. அப்படிங்கிறப்ப பிறந்த 11 வருஷம் இவங்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இவங்க குடும்பத்துல பிரச்சனை இவருக்கு இருக்காது, உங்க குடும்பத்துல இருக்கும். அப்படிதான் அமைஞ்சிருக்கும். இவருக்கு இந்த கேது திசை முடிச்சு சுக்கிர திசை 35 வயசுல வந்ததுக்கப்புறம் ரொம்ப டாப்பா அமைஞ்சிருவோம். அப்படிங்கிறது தான் எதுக்காக நம்ம சொல்றோம்னா, கிரக அமைப்புகள்ங்கிறது அவங்களுக்குள்ள கேந்திரத்துக்குள்ள இருந்துட்டாங்கன்னா நல்ல யோக அமைப்பை கொடுப்பார்கள். அப்படிங்கிறதுக்கும் நான் அடிக்கடி சொல்ற சந்திர இந்த பௌர்ணமி யோகமும் எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டேன். அதே சமயம் பாருங்க, சுக்கிரன் புதன் எந்த வகையிலையும் கெடலை. புதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. லக்னாதிபதியாக ஸ்ட்ராங்கா இருந்த படிப்புலையும் நல்ல யோக அமைப்புகளை கொடுப்பாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை படிக்கலாம். அந்த அளவுக்கு யோக அமைப்புகளை அவர் கொடுப்பார். அரசியல் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட்டு, நிலம் இருந்தால் அதில் பண்ற விவசாயம் சம்பந்தப்பட்ட அம்சமான அமைப்புகளை கொடுக்கும். சனியும் செவ்வாயை பார்க்கிறார், அதுவும் நல்ல அமைப்புகளை கொடுக்கும். அதே சமயம் ஒரே ஒரு விஷயம் இதுல வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 8ல் இருக்கும் சனி 2ஆம் வீட்டை பார்ப்பார். 8ல் இருக்கும் சனி 2ஆம் வீட்டை பார்க்கும்போது குடும்ப சம்பந்தப்பட்ட வகையில
சில டிஸ்டர்பன்ஸு இடையில கல்யாணம் ஆகி சில பிரிவினைகள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. திசைகள் நல்லா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நீடிக்காது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அந்த அளவுக்கு அது நல்ல அமைப்புகளை கொடுத்துரும். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதுக்காகத்தான் இந்த அவர் கேட்டிருக்குது 12ல் சூரியனுங்க 6ல் சந்திரனுங்க அப்படின்னா அது அம்சமான அமைப்பு இப்படி வரணும். அதே சமயம் பாருங்க, இவருக்கு செவ்வாய் திசை முடிஞ்சுதான் ராகு திசை வரணும். ராகு திசைக்கு இங்கே வேலையே இல்லை. ரொம்ப வயசான காலத்துக்கு மேலே தான் ராகு திசை வரும். ராகு திசை வந்தாலும் மோசம் இல்லை, இருந்தாலும் 7ல் ராகு இருக்கிறார் அப்படிங்கிற முறையில் அதுவும் பெரிய கெடுதல் இல்லை. ஏன்னா குரு அவரை பார்த்து விட்டார். அதுவும் நல்லா இருக்கும். மொத்தத்தில் நம்ம பேசுகிற மாதிரி எல்லா கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருக்கணும்னு நம்ம சொல்ல பார்த்தீங்களா, யோகமாக அமையணும். அது இந்த கிரக அமைப்பு அம்சமாக அமையும் அப்படிங்கிற கதை. உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஓகே.